கொரோனா முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சிங்களா? உண்மை சொல்லட்டுமா? அது ஆரம்பமே. இந்த வீடியோ முடிவுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நம்ம அடுத்த நம்பர் தானா? உலகம் மீண்டும் வைரஸ்களுக்குள்ள சிக்க ஆரம்பிச்சிருக்கு. உலகம் நிம்மதியா இருக்குதுன்னு நினைச்ச நேரத்துல தான் வரலாறு மீண்டும் தன்னை திருப்பி அடிச்சது. கொரோனா முடிஞ்சிடுச்சு, இனிமே எல்லாம் சேஃப் அப்படின்னு நாம நினைச்சோம். ஆனா உண்மை என்னன்னா, உலகம் வைரஸ்களிட்ட இருந்து ஒரு நாளும் சேஃபா இருந்ததே இல்லை. 2025 ஒரு சாதாரண செய்தி மாதிரி தான் ஆரம்பிச்சது. அமெரிக்காவில் மீசில்ஸ் கேசஸ் கொஞ்சம் அதிகரிப்பு, கொஞ்சம். ஆனா அந்த கொஞ்சம் என்ற வார்த்தைக்குள் ஒரு பயங்கர உண்மை புதைந்து கிடந்தது. 2000க்கும் அதிகமான மீசில்ஸ் பாதிப்புகள் 44 மாநிலங்கள். 30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஒரு அவுட் பிரேக். மீசில்ஸ் ஒரு சாதாரண நோயா? இல்ல. ஒரே ஒருத்தருக்கு இருந்தா 18 பேருக்கு பரவும் வைரஸ். அது 18 கொரோனாவை விட வேகமான பரவல். இந்த நோய் 20 ஆண்டுகளுக்கு முன்பே ஒழிக்கப்பட்டது. 2000ஆம் ஆண்டிலேயே மீசில்ஸ் எலிமினேட்டட்னு அறிவிக்கப்பட்டது. அப்போ ஏன் இப்போ? பதில் ஒரு வைரஸ் இல்லை. பதில் மனிதன். தடுப்பூசி எடுக்க அலட்சியம், வேக்சின் டேஞ்சரஸ்ன்னு சமூக வலைத்தள பொய்கள், அரசியல் அறியாமை. இதோட முடிவு ஒரு குழந்தைக்கு காய்ச்சல், ஒரு பள்ளியில பேனிக், ஒரு நகரத்துல ஃபியர், ஒரு நாட்டுல எமர்ஜென்சி. அந்த பயம் விமான நிலையங்களுக்குள் நுழைந்தது. ஒரு பயணி, ஒரு ஃப்ளைட், ஒரு நாள். ஒரே நாளில் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு எக்ஸ்போஷர். உலகம் அப்போதான் உணர்ந்தது, நாம் எல்லாம் ஒரே சிஸ்டம். ஒரு நாட்டில் வரும் வைரஸ் அடுத்த நாளே இன்னொரு கண்டத்துல. இதுக்குள்ள இன்னொரு பேர் ஹெட்லைன்ஸுக்கு வந்தது. பேர்ட் ஃப்ளூ. பல வருடங்களா கேள்விப்பட்ட பெயர். ஆனா இந்த தடவை வித்தியாசம். மனித மரணம். பறவைகளோட க்ளோஸ் கான்டாக்ட்ல இருந்த ஒரு மனிதன், காய்ச்சல், உடல் வலி, சில நாட்களில் உயிரிழப்பு. WHO சொன்னது இப்போ மனிதருக்கு பரவவில்லை. ஆனா இதே வார்த்தை தான் கொரோனா ஆரம்பத்திலும் சொன்னாங்க. அப்ப யாரு நம்புறது? இதுக்கிடையே ஆப்பிரிக்காவில் ஒரு பெயர் மீண்டும் எழுந்தது. மார்பர்க் வைரஸ். மருத்துவர்கள் நடுங்கும் பெயர். இரத்த கசிவு, உடல் உறுப்புகள் செயலிழப்பு, இறப்பு விகிதம் 50%க்கும் மேல். எத்தியோப்பியாவில் 14 பேர் பாதிப்பு, 9 பேர் உயிரிழப்பு. ஒரு குகை, ஒரு வௌவால், ஒரு மனிதன். முடிவு மரணம். இதெல்லாம் வெளிநாட்டு கதைன்னு நினைக்காதீங்க. இந்தியா, கேரளா. ஹெப்படைட்டிஸ் A அவுட் பிரேக். 31,000க்கும் மேல் பாதிப்பு, 82 பேர் உயிரிழப்பு. காரணம் மாசடைந்த குடிநீர், சுகாதார அலட்சியம். இந்த வைரஸ் ரிச் புவர் பார்க்காது, மதம், மொழி பார்க்காது. உலக சுகாதார அமைப்பும் யூனிசெஃப்யும் சேர்ந்து சொன்ன எச்சரிக்கை இதுதான். உலகம் வேக்சின் பிரிவென்டபிள் டிசீசஸ் பக்கம் பின்னோக்கி போய்கிட்டு இருக்குது. 138 நாடுகளில் மீசில்ஸ் அவுட் பிரேக். கடந்த பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு. அதாவது உண்மை என்ன? இது வைரஸ்களின் வெற்றி இல்லை, இது மனித அலட்சியத்தின் தோல்வி. ஒரு வைரஸ் தனியா கொல்லாது, நாம கேர்லெஸ்ஸா இருந்தாதானே அது கொல்லும். இந்த வீடியோ பயமுறுத்துறதுக்காக இல்ல, இது ஒரு எச்சரிக்கை. இன்னும் நேரம் இருக்கு. தடுப்பூசி, சுகாதாரம், உண்மை தகவல், பொய்யை நம்பாத புத்தி. இல்லைன்னா அடுத்த பிரேக்கிங் நியூஸ்ல நாம தான் ஒரு எண்ணாகி போயிடுவோம்.